வணக்கம். இன்றைய தினம் தங்கம் சார்ந்த செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம். ஆ குறிப்பாக சர்வதேச சந்தையில தங்கத்தினுடைய விலை $4000 குறைவாக வர்த்தகம் ஆகிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அப்ஸ் அண்ட் டவுன் நிறையவே இருக்கு. கிட்டத்தட்ட நேற்று நைட் பார்த்தீங்கன்னா, $3975 இருந்தது. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு 4020, 4025 அந்த மாரி ஒரு $100 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் வர்த்தகம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த தங்கத்தினுடைய விலை வீழ்ச்சி சர்வதேச சந்தையில் நடந்துள்ளது. அதனுடைய தாக்கம் இன்றைய இந்திய சந்தையில பார்க்கும்பொழுது 22 கேரட் தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட 13,000க்கு குறைவாக வந்திருக்கு. ஒரு 1 கிராம் தங்கத்தினுடைய விலை ரூ. 13,000 என்பதற்கு குறைவாகவே வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. வெள்ளியினுடைய விலையில பெரிய மாறுதல் இல்லாமல் இருக்கு. கிட்டத்தட்ட சர்வதேச சந்தையில $57 ஒட்டியும், இந்திய சந்தையில பார்க்கும்போது கிட்டத்தட்ட வெள்ளியினுடைய விலை 240, 235 ஒரு கிராமுடைய விலை வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ பிராட் பேஸ்டா பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை இந்த சர்வதேச சந்தையில் இறங்குவதற்கு முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுவது, நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் நிறைய தடவை குறிப்பிட்டிருக்கிறோம், டாலருடைய மதிப்பு உயர்ந்து காணப்படுவது. குறிப்பாக அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தொடர்ந்து 101 என்ற குறியீட்டில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இது 100க்கு கீழே வந்தா மட்டும்தான் ஓரளவுக்கு மறுபடியும் பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்திய விலையில. பட் அதே சமயத்துல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்க்கும்போது பணவீக்கம், முக்கியமாக அமெரிக்காவினுடைய பணவீக்கம் குறித்த செய்திகள் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பணவீக்கத்தை ஒட்டி என்ன அடுத்த நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ஆனது வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டுல புதிய செய்தியா என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 3 முறை வட்டி விகிதங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. இதெல்லாமே ஒரு கருத்து கணிப்புன்னு வச்சுங்களேன். அதாவது இது நிஜமாவே 3 தடவை ஏற்றுவாங்களா, 2 தடவை ஏற்றுவாங்களாங்கிறது வரக்கூடிய புள்ளி விவரங்களை அடிப்படையில் தான் செய்வாங்களே தவிர, பட் இப்போதைக்கு ஒரு மெஜாரிட்டியாக நிறைய ஒரு ஃபினான்ஷியல் பீப்புள்கிட்ட கேட்கும்போது, என்ன இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்ட எல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பணவீக்கம் உடனடியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால நிச்சயமாக அதை கட்டுப்படுத்துவதற்காக, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு டூல் இந்த வட்டி விகிதத்தை உயர்த்துவது. ஸோ இந்த செப்டம்பர் மாதத்திலேயோ அல்லது அடுத்த டிசம்பர் கூட்டத்திலேயோ எப்படி வேணாலும் இருக்கலாம். நிச்சயமாக அட்லீஸ்ட் ஒரு தடையாவது வட்டி விகிதத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகின்றன. ஸோ இப்போ நம்ம 2026ஆம் ஆண்டு துவக்கத்துல எல்லாம் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னாக்க, கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுல தொடர் வட்டி விகிதங்களை குறைப்பதற்கான முயற்சிகள்ல ஃபெடரல் ஈடுபடும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். இந்த வார் வந்ததுக்கு அப்புறமா பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகுதான் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் அப்படியே சந்தைகளை மாற்றி அமைத்து விட்டன. அதாவது இந்த போர் வந்ததன் விளைவாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. அதனால சர்வதேச அளவில் பார்க்கும்பொழுது பெரிய அளவில் ஒரு இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய பணவீக்கம் எல்லா நாடுகளுக்கும் அது பாதிக்க செய்தது. பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஷ்யூஸ் நிறைய வந்தது. ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸில் நிறைய ஷிப்பிங் மூவ்மெண்ட்ல தடைப்பட்டதுனால அதனுடைய விலைகள்லாம் அதிகரித்து காணப்பட்டன. அவங்களுடைய டேரிஃப் அதிகமாக இருந்தது. எல்லாமே ஓரளவுக்கு பெரிய அளவு ஏற்றத்தை சந்தித்தன. ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு கன்சியூமரை பாதிக்கக்கூடிய வகையில், நுகர்வோர் கடைசியில் பயனாளியாக இருக்கக்கூடிய கடைசி நுகர்வோரை பாதிக்கக்கூடிய வகையில் பொருளாதார அமைப்புகள் இருக்கின்றன. அதனுடைய விலை உயர்வு தாக்கத்தை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பதன் காரணமாக மத்திய வங்கிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே இந்த மாதிரி உயர்த்துவதற்கான பேச்சுகள் அடிபடுகின்றன. சர்வதேச சந்தையில தங்கத்தினுடைய இந்த பணவீக்கம் நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது இந்த போர் பதட்டத்தின் காரணமாக பண விலை உயர்ந்து காணப்பட்டது. டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல பெரிய அளவில் ஷிப்பிங் அதனுடைய காஸ்ட் அதிகமானது. அதே மாதிரி இன்சூரன்ஸ்னு சொல்லக்கூடிய அதனுடைய டேரிஃப் அதுவும் ஜாஸ்தியாக இருந்தது. எல்லாமே ஒரு பெரிய அளவில் ஒரு சந்தைகளை புரட்டி போட்டன என்று சொல்லலாம். ஆனால் அமெரிக்காவினுடைய வரக்கூடிய டேட்டாஸும் பார்த்தீங்கன்னாக்கா, புள்ளி வரங்களில் பார்க்கும்போது ஒரு விதத்துல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னாக்கா, அங்க சென்ற மாதம் வெளியிடப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு குறித்த ஒரு புள்ளிவிவரம் வந்தது. அது ஒரு ஃபெடரலுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். அதாவது வட்டி விகிதங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அளவுக்கு ஒரு செய்தி வந்தது. அதாவது எப்படின்னு சொல்ல போனாக்கா, அவங்களுடைய எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது என்ற டேட்டா வரும்போது அந்த டேட்டா ஒரு பாசிட்டிவ் டேட்டா வந்தது. அதனால டாலர் வலுப்பெற்றது. இது ஒரு பக்கம். அதே சமயத்துல பணவீக்கமும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்குது. ஸோ
ஒரு எதிர்மறையான செய்தி, ஒரு சாதகமான செய்தி, இரண்டும் மிக்சரா தான் அங்க வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் வெளியிடப்பட்ட புள்ளிவிவரங்கள்ல இந்த மாதிரி ஒரு மிக்சட் ட்ரெண்டாக காணப்பட்டது. ஸோ குறிப்பாக இந்த வாரத்துல இறுதியில வந்து நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்தினுடைய ஒரு புள்ளிவரம் வந்து முதல் வாரத்துல எப்போதும் அமெரிக்காவில் வெளியாகக்கூடிய ஜாப் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அதாவது இந்த ஜூன் மாதத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது, அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் எந்த விதமான ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவுகிறதா, இதை பற்றியெல்லாம் ஒரு செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஒரு முக்கியமான ஒரு புள்ளிவரம் வெளியாக இருக்கிறது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ எதிர்பார்த்து கொண்டிருப்பது அந்த டேட்டா. ஒருவேளை அந்த டேட்டா வந்து சந்தைகள் எதிர்பார்த்ததை விட நன்றாக இருந்தால், அதாவது நிறைய பேருக்கு வேலை கிடைச்சு அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய அளவில் சுணக்கத்தை சந்திக்கவில்லை என்கின்ற மாதிரியான ஒரு செய்திகள் வந்தால் தங்கத்தினுடைய விலை மேலும் சரிவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே இந்த நகர்வுகள் அனைத்துமே, தங்கத்தினுடைய விலை பொறுத்த நகர்வுகள் அனைத்துமே அமெரிக்க டாலரினுடைய வலு பெறுகிறதா அல்லது வலு இழந்து காணப்படுகிறதா, இந்த அடிப்படையில் தான் வந்து தங்கத்தினுடைய விலைப்போக்கு காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதில் வந்து என்ன பிரைசிங் இந்தியன் விலையில வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இம்போர்ட் நம்ம வந்து ஐஎன்ஆர் அண்ட் அமெரிக்க டாலருக்கு இடையே இருக்கின்ற ஒரு எப்படிப்பட்ட ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டர், எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்கிறோம் இல்லையா, இது இப்போ 94 95 நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு வந்து அமெரிக்க டாலருக்கு நிகராக வர்த்தமாகிக் கொண்டிருக்கிறது. இது எப்படி வலுப்பெற போகிறதா, அது எந்த அளவில் மாற இருக்கிறது. ஏன்னா இந்த இப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தைகளில் தொடர்ந்து விற்று கொண்டு வருவதால் நம்மிடம் இருக்கின்ற டாலர்கள் வெளியேறுகின்றன. ஒருவேளை அமெரிக்கா டாலருடைய மதிப்பானது நமக்கு இந்திய ரூபாயுடைய மதிப்பை ஒட்டி பார்க்கும்போது, ஒருவேளை அமெரிக்க டாலரை ஒட்டி பார்க்கும்போது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வலுப்பெறும் பொழுது அந்நிய முதலீட்டாளர்கள் மீண்டும் இந்திய சந்தைகளில் முதலீடு செய்யும் பொழுது நிச்சயமாக ஓரளவுக்கு ரூபாயினுடைய மதிப்பு வந்து உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே பார்க்கின்றேன். அதனால அந்த மாதிரியான ஒரு செய்தி வரும்பொழுது தங்கத்தினுடைய விலை வந்து சர்வதேச விலையிலையும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்து காணப்பட்டால், ஒருவேளை இது வந்து 93 நோக்கி நகரும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த சரிவு வந்து மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உலக நாடுகளில் வந்து பல்வேறு நாடுகள் வந்து சைனாவை பொறுத்த வரைக்கும் சென்ற ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையவே வாங்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 163 மெட்ரிக் டன் என்ற அளவுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய அளவுக்கு ஒட்டி இந்த ஒரே மாதத்தில் இந்த அளவுக்கு தங்கத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஃபேக்ட், அது வந்து மறுக்க முடியாத ஒரு ஃபேக்ட் தான். அவங்க வந்து அமெரிக்காவுடைய டாலரை நகர்த்தி விட்டு அதற்கு பதிலாக அவங்க வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்வது அதிகரித்து காணப்படுகிறது. அதே சமயத்தில் கச்சாயினுடைய விலை வந்து தொடர் சரிவை சந்தித்து காணப்படுகிறது. அதை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெவென்யூ சோர்சஸ் வந்து கச்சா எண்ணெய் உலக நாடுகளில் விற்று அதன் மூலமாக பணத்தை அவர்கள் ஈட்டுகிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கச்சா எண்ணெய் விலை சரிவு என்பது ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக ரஷ்யானுடைய சேல் வந்து மறுபடியும் தங்கத்தின் மீதான சேல் இருக்கு இல்லையா, தங்கத்தை மேலும் விற்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன என்பதை நாம் கொஞ்சம் உணர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஸோ ஓவராலா பார்க்கும் பொழுது தங்கத்துக்கு வந்து இப்போதைய காலகட்டத்தில் வந்து மீண்டும் புதிய உச்சத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் காணப்படுகின்றன. இந்திய வெளியிலையும் நான் சொல்லுகின்றேன், இந்திய வெளியிலே அதே மாதிரியான ஒரு புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இல்லை. ஏனென்றால் மறுபடியும் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட இந்த டாலருடைய மதிப்பு உயர்ந்து காணப்படுவது ஒரு பக்கம், அதே சமயத்தில் இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சி என்பது ஓரளவுக்கு இதற்கு மேல் சரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் நான் கருதுகின்றேன். ஸோ இந்த இரண்டின் அடிப்படையில் பார்க்கும்போது தங்கம் வந்து ஓரளவுக்கு இந்த இனிமேல் இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல இந்த ரூபாயில தான் வர்த்தகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. வெள்ளியினுடைய விலையும் இதே மாதிரியானதான். இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுங்கிறது சப்ஸ்டான்சியலாக குறைந்து விட்டது. அதனால வெள்ளியுடைய விலையும் வரக்கூடிய காலகட்டத்தில் மேலும் சரிவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கின்றன என்று நான் பார்க்கின்றேன். ஸோ மீண்டும் நம்ம வந்து அமெரிக்காவினுடைய புள்ளிவரங்களை தொடர்ந்து கவனித்து வருவோம். அதன் பிறகு அதனுடைய பின்பற்றி நம்ம அதன் குறித்த செய்திகளை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய தங்கத்தினுடைய விலையினுடைய போக்கு எப்படி இருக்கும் என்று எதிர்காலத்தில் நிர்ணயம் செய்ய முடியும். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.